யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியாக இருப்பான். தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் படித்து கொண்டு வருகின்றோம். நபீம் அப்படி என்று எபிரேயத்தில் சொன்னால் தீர்க்கதரிசிகள் என்று பொருள்படும். நபீம் என்று எபிரேயத்தில் சொல்கின்ற பொழுது தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தீர்க்கதரிசி என்று சொன்னால் அதனுடைய பொருள் கர்த்தருடைய வாய். கர்த்தருடைய வாய். கர்த்தர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ தமது ஜனங்களுக்கு அதை சொல்பவன் தீர்க்கதரிசி. கர்த்தர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை சொல்லுபவன் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசன வரமுடையவர்கள், தீர்க்கதரிசன கிருபைகளை பெற்றவர்களை நாம் வேதத்திலே படிக்கலாம். ஆதியாகமத்தின் தொடக்கம் முதல் நாம் திருமறையை படிக்கின்ற பொழுதெல்லாம் தீர்க்கதரிசிகளுடைய வாழ்வும் அவருடைய அர்ப்பணிப்பும் மிகவும் அர்த்தமுள்ளதாக அமையும். நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம். மோசே குறித்து, அவருடைய வாழ்வை குறித்தும் அவருடைய தெய்வீக தன்மைகளை குறித்தும் நாம் அறிந்து கொண்டோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவர்கள் முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாம் நேற்று தினத்திலே சிந்தித்தது போல அவர்களும் தங்கள் வாழ்விலே தங்கள் காரியங்களை சரி செய்து கொள்வதற்கும் கடவுளின் வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படியவும் தங்களை அர்ப்பணம் செய்தார்கள். ஆங்கிலத்திலே பேட்ரியார்க்கல் ப்ராப்பர்ட்ஸ் என்று பார்க்குறோம். இரண்டாவதாக நாம் கிளாசிக்கல் ப்ராப்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தான் நேற்று தினத்திலே நாம் மோசேயை குறித்து முதலாவது பார்த்தோம். இன்றைய தினத்திலே ஆரோனை பார்த்து நாம் முடிக்கலாம். ஆகவே இந்த கிளாசிக்கல் ப்ராப்பர்ட்ஸில் நம்ம ரெண்டாவதாக பார்க்கின்ற ஒரு காரியம் ஆரோன். ஆரோன் அவர் மோசேக்கு உன்னை தீர்க்கதரிசியாக வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசே அவர் பலவீனமானவர். அவர் என் நாவு, என் வாய் அது மந்தமானது என்று தன்னுடைய பலவீனத்தில் சொல்லும் பொழுது, கடவுள் அவரை கொண்டு பயன்படுத்த நினைத்த பொழுது அவருக்கு துணையாக வாயாக இருப்பதற்கு கர்த்தர் ஆரோனை தெரிந்தெடுக்கிறார். ஆகவே மோசேக்கு கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ மோசே அதை ஆரோனுக்கு சொல்லுவார். ஆரோன் அதை ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் சொல்வதை நம் வேதத்திலே படிக்கலாம். ஆரோன் என்று சொன்னால் பிரகாசிக்கிறவர் என்று அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஆசை என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. ஆரோன் என்று சொன்னால் ஆசையர் அல்லது பிரகாசிக்கிறவர் என்று பொருள்படுகின்றது. ஆரோன் தன்னுடைய குடும்பத்திலே அவர் இரண்டாவது பிறந்தவர். அவருடைய சகோதரி மிரியாம். அடுத்து மூன்றாவதாக மோசே பிறப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மோசே ஆரோனுடைய உடன் பிறந்த சகோதரர் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். 3 வயது மூத்தவர் ஆரோன். இவருடைய பணிகள் 83 ஆண்டுகளிலே அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாக நிறைவேற்றியவர் என்பதையும் வேதத்தில் நாம் பார்க்கலாம். இவருக்கு இன்னும் ஒரு பெரிய பொறுப்பு இருந்தது. அந்த பொறுப்பு அவர் பிரதான ஆசாரியன் என்கின்ற நிலையை அடைந்தவர்.
பிரதான ஆசாரியருடைய ஊழியத்தை குறித்து எபிரேயரின் புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்வான்? கர்த்தருக்கும் மக்களுக்கும் மத்தியஸ்தராக இருந்து செயலாற்றுவார். ஆகவே இந்த ஆரோன் மோசேக்கும் ஜனங்களுக்கும் இடையிலே அவர் செயல்படுகிறார். அதுபோல கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் இடையிலே நின்று அவர் பிரார்த்தனை செய்பவர் என்பதை தெளிவாக அறிந்து கொள்கிறோம். இந்த ஆரோன் அவருடைய வாழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் கர்த்தரின் பரிசுத்தமான பணிக்கென்று பிரித்து எடுக்கப்பட்டவர் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த காலவேளையிலே அவரை குறித்த சில காரியங்கள் என்னவென்று சொன்னால், மோசே பார்வோனிடத்தில் செல்கின்ற பொழுதெல்லாம் பார்வோனுக்கு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை மோசே ஆரோனிடத்தில் சொல்லுவார். ஆரோன் அதை மிகவும் தெளிவாக அங்கே பார்வோனிடத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பணியை நாம் 3 நிலைகளிலே சிறப்பாக ஆரோனுடைய வாழ்க்கையிலே இந்த தீர்க்க தரிசன பணியை குறித்து பார்க்கலாம். முதலாவதாக பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன். அவர் தேவனுக்கும் மோசைக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்ததோ அதே போல மோசைக்கும் ஆரோனுக்கும் இடையிலான உறவு அமைந்திருந்தது. தேவன் மோசையிடம் பேசினார், மோசே ஆரோனிடம் பேசினார், ஆரோன் பார்வோனிடத்தில் பேசினார். இது அதிகார பகிர்வை சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் தமது மக்களுக்கு கொடுக்கின்ற அதிகாரத்தை தான் ஒருவர் வைத்து கொண்டு அதை செய்வதல்ல, அதை பகிர்ந்து செயலாற்ற வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அவருடைய தீர்க்க தரிசனம் இந்த பணியிலே பலவீனத்திலே பலன் கொண்டவர். மோசையின் பலவீனம் பேச்சாற்றலின்மை, ஆரோனின் பலன் அவருடைய பேச்சில் செயல்பட்டது. ஆகவே இந்த ஆரோன் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை இந்த பணியில் உபயோகப்படுத்தாமல் கர்த்தர் மோசைக்கு சொல்கின்ற காரியங்களை மிகவும் நேர்த்தியாய் அந்த பணியை செவனை செய்தார். அடுத்து இந்த ஆரோன் ஒரு முன்னோடியான ஆசாரிய தத்துவ ஊழியத்தை நிறைவேற்றியவர். கர்த்தரே அவருக்கு இந்த ஆசாரிய தத்துவ பணியை கொடுத்தார். எபிரேயரிலே நாம் படிக்கின்றோம், சிறப்பாக படிக்கின்றோம். கர்த்தரால் ஒருவருக்கு இந்த பணி கொடுக்கப்படாவிட்டால், இந்த ஆசாரிய பணி அது கர்த்தரால் ஒருவருக்கு அருளி செய்யப்படாவிட்டால் அது ஏற்றுக்கொள்வது கடினம். ஆகவே இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் ஆரோனுக்கு கொடுத்து அவரை ஆசாரியராக பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசியாக இருந்த ஆரோன் உடைய பணிகளிலே நாம் பார்க்கின்ற சிறப்பு அம்சங்கள், முதலாவதாக அவர் கூட்டுப்பணி செய்தவர், பார்ட்னர்ஷிப், கூட்டுப்பணி நிறைவேற்றியவர். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு திருச்சபை என்பது அனைத்து பேரும் இணைந்து செயல்படுகின்ற பணி. இந்த ஆரோன் அவர் தீர்க்கதரிசி தான். ஆனால் மோசேக்கு தேவன் என்ன சொன்னாரோ அந்த காரியங்களை அவர் மக்களுக்கும் பார்வோனுக்கும் தெளிவாக சொல்லி ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களை தெளிவாக செய்து முடித்தார். இரண்டாவதாக இந்த ஆரோன் அவர் சிறப்பான ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்வதற்கு அவருடைய தாழ்மை. ஒருவேளை மோசே இளையவர், ஆரோன் மூத்தவர். நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி மூத்தவர் சொல்வதை இளையவர் கேட்பார். ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய தாழ்மையை பார்க்கும் பொழுது தன்னுடைய சகோதரனாகிய மோசே தனக்கு இளையவனாக இருந்தாலும் அவர் சொல்வதை தெளிவாக கேட்கின்ற ஒரு காரியம். நம்ம குடும்பங்களில் சரி, நம்முடைய பணிகளிலே சரி, ஒருவேளை நமக்கு இளையவர்கள் இதை சொன்னாலும் கேட்பதற்கு சற்று நாம் ஒதுங்கிதான் என்ன செய்வோம், இருப்போம். ஏன்னா இவர்கள் என்ன சொல்வது, குடும்பத்தில் எடுத்துக்கொள்வோம், குடும்பத் தலைவன், தலைவி, பிள்ளைகள், தலைவியும் பிள்ளைகளும் சொல்லுகின்ற காரியங்களை தலைவர்கள் பல நேரங்களில் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முற்படுவதில்லை. ஆகவே இந்த ஆரோன் மோசே சொன்ன காரியங்களை தாழ்மையோடு கேட்டு அதை செயல்படுத்துவதை பார்க்கிறோம். அடுத்து இவருடைய கீழ்ப்படிதல் மிகவும் நேர்த்தியானது.
மோசே எதையெல்லாம் கட்டளையிடுகிறாரோ ஆரோனுக்கு அதை செவ்வனை செய்கின்றவர், கீழ்ப்படிதல். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர் உண்மை உள்ளவர். அவருடைய வாழ்விலே உண்மை இருந்தது. பலவீனங்களின் இடையிலே மோசே இருந்தாலும் ஆரோன் தன்னுடைய சகோதரனுக்கு உண்மை உள்ளவராக இருந்து அவருடைய பணிகளிலே ஒத்தாசை காண்பித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பணிகளை எல்லாம் ஆரோன் தெளிவாக செய்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமைகின்றது. இந்த ஆரோன் ஒரு தீர்க்கதரிசியாக மட்டுமல்ல, அவர் ஒரு ஆசாரியன். தீர்க்கதரிசி என்பவன் கடவுளின் வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு சொல்பவன். ஆசாரியன் என்பவன் கடவுளுக்கும் ஜனங்களுக்கும் இடையிலே மத்தியஸ்தராக இருந்து பரிந்து பேசுகிறவர். மக்களுடைய காரியங்களை கடவுளிடத்திலே விண்ணப்பிக்கிறவர் ஆசாரியன். ஆகவே இந்த ஆசாரியத்துவ பணியிலே ஆண்டவர் ஆரோனை முதலாக பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியராகிய இந்த ஆரோனுடைய சிறப்பான காரியங்கள் என்னவென்று சொன்னால், அவர் ஜனங்களுக்கும் தெய்வத்துக்கும் இடையிலே எப்பொழுதும் மத்தியஸ்தராக இருந்தார். அவருடைய உடை சிறப்பான ஒரு அம்சம் கொண்டதாக இருந்தது. அந்த உடை நாம் பார்க்கும் பொழுது அது ஏபோத், மார்பக பதக்கங்கள் பதித்த பரிசுத்தம் என்று எழுதப்பட்ட ஒரு சிறப்பான ஆடையை அவர் அணிந்திருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆரோனுடைய வாழ்விலே நாம் படிக்கின்ற பொழுது ஜனங்களுக்காக பரிந்து பேசுவதோடு மட்டுமல்ல, அவர் ஜனங்களின் பாவங்களுக்காக ஆண்டிற்கு ஒரு முறை தூய ஸ்தலத்துக்கு சென்று, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று அவர் பலியிட்டு மக்கள் பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு பாவ நிவாரண பலிக்காக அவர் மிகவும் கடவுளுடையத்தில் ஊக்கமாக வேண்டியவர். இந்த ஆரோன் பிரதான ஆசாரியராக இருக்கின்றபடியினாலே அவர் தன்னைத்தானே பாதுகாக்க வேண்டும், அவர் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆகவே எபிரேய ஆக்கியம் சொல்கின்ற பொழுது, ஒரு ஆசாரியன் தன்னை பாதுகாத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கடவுளின் சந்நிதியிலே அவருடைய காரியங்களுக்காக செயல்பட வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது. ஆனால் பிரதான ஆசாரியராகிய ஆரோன் ஆட்டு இரத்தத்தை கொண்டு ஜனங்களை சுத்திகரிப்பதற்கு செயல்பட்டார். ஆனால் கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் நித்திய பலியாக, நிரந்தர உன்னதமான ஆசாரியராக, பிரதான ஆசாரியராக நமக்காகவே அவர் வந்து இந்த பூமியில் மரித்தார் என்பதையும் வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே தேவனுக்கும் நமக்கும் இடையில் இயேசு கிறிஸ்து ஒரு மத்தியஸ்தராக இருந்து அவர் செயல்பட்டார். ஆகவே இந்த ஆரோன் அவர் கடவுளின் அழைப்பை பெற்றவர், கடவுளின் அழைப்பிலே கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர். தனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன ஊழியத்தையும் தனக்கு கொடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியத்துவ ஊழியத்தையும் அவர் சிறப்பாக நிறைவேற்றியவர். இவரிடத்திலும் சில பலவீனங்கள் இருந்தது. என்ன பலவீனம் என்று சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மோசே சீனாய் மலையிலே 40 நாட்கள் இருந்தபோது ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கேட்பார்கள். என்ன கேட்பாங்க? மோசைக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. மலைக்கு ஜெபம் பண்ண போன மோசைக்கு கடவுள் கூப்பிட்டாருன்னு போயிட்டாரு. போனவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்போ எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு கடவுள் வேண்டும். எதை செய்தார்? அப்போ கொண்டு போடு, எல்லாம் காதில் இருக்கிறது, கழுத்தில் இருக்கிற தங்கம் எல்லாத்தையும் கூட என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஜனங்கள் கொடுத்தாங்க. என்ன செஞ்சிட்டாரு? என்னவா செஞ்சாரு? சத்தமா சொல்லுங்க. பொன் கன்றுக்குட்டியை செய்து விட்டார். இதுதான் உங்களை எகிப்தில் இருந்து வழிநடத்திய தேவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், மோசைக்கும் பதில் சொல்லணும், ஜனங்களுக்கும் பதில் சொல்லணும். மோசை போய்விட்டார், ஜனங்கள் நெருக்கிறாங்க. ஜனங்கள் நெருக்கும் பொழுது என்னாகுது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சில நேரங்களில் இந்த பிரச்சனை எங்களுக்கும் வரும். என்னன்னா, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, சரியாக
கேட்கவே மாட்டாங்க, புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. இப்படித்தான் எங்கள் வழக்கம், இப்படித்தான் எங்கள் வழக்கம். இது பல நேரங்களிலே ஊழியர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் ஏற்படுகின்ற ஒரு கருத்துரையாடல். ஆனால் மோசே தவறான ஒரு வழியை காண்பிப்பதை பார்க்கிறோம். பரிசுத்தத்தோடு விக்கிரக ஆராதனையை கலந்து விட்டார். தூய்மையோடு தீட்டான ஒரு காரியத்தினை செய்து விட்டார். அவர் கலந்து விட்டார். கடவுளுக்கு கோபம். ஆனால் மோசே பரிந்து பேசி அங்கே செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இந்த ஆரோனிடத்திலே நாம் காண்கின்ற ஒரு காரியம், தனக்கு கிடைத்த இந்த ஆசாரியத்துவ பணியை அப்படியே பகிர்ந்து கொடுக்கிறார். கர்த்தர் மலை உச்சிக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது மோசே, ஆரோனுடைய மூத்த மகன் இளையசர் அவர்களுக்கு இந்த பணியிலே அவர் தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய மகனிடத்திலே, மூன்றாவது மகனிடத்திலே அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு சுழற்சி. எப்பொழுதுமே இளையவர்களை பணியிலே பயன்படுத்துவதற்கு நாம் பயப்படக்கூடாது. ஆகவே காலங்கள் வரும் பொழுது, சமயங்கள் வரும் பொழுது, பெரியவர்கள் தங்களுடைய பணிகளிலே, பொறுப்புகளிலே, தலைமைத்துவத்திலே இருக்கின்ற பொழுது அதை பின்வரும் சந்ததிக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த ஆரோனுடைய வாழ்வு சிறப்பாக நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே கலப்படம் பண்ணிய இந்த ஆரோன் அதற்காக வருந்தினார். மோசே வந்து கேட்பார், அப்பா உனக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று யாருக்கு தெரியாது? உனக்கு தெரியாதா? தெரியுமே, நான் என்ன செய்வது என்று அவர் சொல்லும் பொழுது மோசேக்கும் அது வருத்தத்தை கொடுத்தது. ஆனால் கர்த்தர் ஆரோனை தண்டித்து விடக்கூடாது என்பதற்காக மோசே ஆரோனுக்காக பிரார்த்தனை செய்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது, என்னாகமம் 20ஆம் அதிகாரத்திலே படிக்கின்ற பொழுது, இந்த மேரிபாவின் தண்ணீரண்டையிலே இந்த மோசேயும் ஆரோனும் செயல்பட்ட விதம் அது நமக்கு தெரியும். கர்த்தர் பேச சொன்னார், இவர்கள் என்ன செய்தாங்க? கண்மலையை அடித்தார்கள். தண்ணீர் வந்தது, தாகம் தீர்க்கப்பட்டது. யாருக்கு? யாருக்குமா தாகம்? யாருக்கு தீர்க்கப்பட்டது? ஜனங்களுக்கு தாகம் தீர்க்கப்பட்டது. ஆனால் பிரச்சனை யாருக்கு? மோசைக்கும் ஆரோனுக்கும். மோசையை பார்த்து சொல்லுவார், நீ எங்கே போக மாட்ட? கானானுக்கு போக மாட்டேன். ஆரோன் உன் ஜனத்தாரிடத்தில் என்ன செய்வான்? சேர்த்து கொள்ளப்படுவான். பாருங்கள் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நெருக்கங்கள் வரலாம். கடவுளின் மக்களாக வாழ்வதற்கு பல நேரங்களிலே நமக்கு அங்கே துன்பங்கள் பல வகையிலே வந்து அணுகலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளிலே நம்மளுடைய கர்த்தத்துவத்தின் அந்த மேன்மையை விட்டுவிடாதபடிக்கு, கர்த்தர் தருகின்ற கட்டளைகளை நாம் விட்டுவிடாதபடிக்கு, அவருடைய காரியங்களை எப்பொழுதும் செவ்வனை கை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த மோசே ஆரோன் ஆகிய தீர்க்கதரிசிகளிடத்திலே நாம் படித்துக் கொள்கிறோம். ஆனால் உலக பிரகாரமான அந்த கானானுக்குள் மோசே செல்லாவிட்டாலும் பரம கானானிலே அவர் கடவுளோடு இருக்கிறார் என்பதை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். எந்த சம்பவத்தில் பார்க்கிறோம்? என்னையா? மறுரூப மலையிலே பார்க்கிறோம். பரமக்கானான், பரம எருசலேம் அப்படி சொல்கிறோம். அங்கே இயேசு மறுரூப மலையிலே, மறுரூபமான அந்த காட்சியிலே எலியா தீர்க்கன் ஒரு பக்கமும் மோசே இன்னொரு பக்கமும் காட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கடவுள் தமது பிள்ளைகளை மன்னிக்கிறார், மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அவர் அண்டையில் வரும் பொழுது அவர் இரக்கம் காட்டி அணைத்துக் கொள்கிறார் என்பதையும் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆரோன் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு நல்ல பிரதான ஆசாரியர். அவருடைய வாழ்வு இன்றைக்கு நமக்கு அது அர்த்தமுள்ளதாக அமைகின்றது. ஆகவே ஆரோனைப் போல உண்மை உள்ளவர்கள், கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், கடவுளின் சத்தத்திற்கு அடிபணிகின்றவர்கள், கடவுளின் அழைப்புக்கு உகந்த வாழ்க்கை வாழ்பவர்கள் அவசியம் என்பதை இந்த வேத பகுதி தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்வார் என்று சொன்னால் அதை செவ்வனை செய்வதற்கு, தீர்க்கமாய் செய்வதற்கு,
கீழ்ப்படிதலோடு செய்வதற்கு, தாழ்மையோடு செய்வதற்கு, உண்மையோடு செய்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆரோனின் தீர்க்க தரிசன பணியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆரோன் அவரை குறித்து நாங்கள் வேதத்தில் அநேக காரியங்களை படிக்கலாம். ஆனாலும் மோசேக்கு அவரை ஒரு தீர்க்கதரிசியாக நீர் வைத்தீர். மோசேக்கு நீர் என்ன சொன்னீரோ அதை மோசே ஆரோனிடத்தில் சொன்ன பொழுது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நீர் சொன்னதை அப்படியே செய்வதை வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்விலும் கர்த்தர் சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை கைக்கொண்டு நாங்கள் எப்பொழுதும் செயலாற்றுவதற்கு உதவி செய்யும். பிரதான ஆசாரியர் பணியிலே ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் ஆரோன் நின்றது போல எங்களிடத்திலே காணப்படுகின்ற, எங்களோடு இருக்கின்ற, எங்களோடு வசிக்கின்ற ஜனங்கள் ஆண்டவரே தேவையோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் பரிந்து பேசுவதற்கு, விண்ணப்பம் செய்வதற்கும் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆரோன் பிரதான ஆசாரியராக ஜனங்களின் பாவங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை வேண்டுதல் செய்தபோது நீர் அவருடைய வார்த்தைகளை கேட்டீர். ஆனால் நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கின்ற கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே நித்திய பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டபடியினாலே அவரே பிரதான ஆசாரியர்களின் மேன்மையானவர், மேலானவர் என்பதை நாங்கள் அறிந்து அவருடைய திரு இரத்தத்தினாலே எங்களுக்கு கிடைக்கும் புண்ணியங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இதிலிருந்து காலங்களிலே கிறிஸ்துவை பற்றும் பற்றுறுதியிலே நாங்கள் உறுதியாக நிலைத்திருக்கவும், எங்கள் வாழ்வை தூய்மையாக்கி கொள்ளவும், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் புதுப்பிக்கப்படவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நம்பிக்கையின் ஆண்டவரே வாழ்விலே நாங்கள் முன்னேறி செல்வதற்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.